யாரா நீ? என்னடா ஊத்துனீங்க வாயில? உனக்கு என்ன வேணும் என்கிட்ட இருந்து? பணமா? பதவியா? அப்புறம் ஏன் என்ன கடத்தி வச்சிருக்க? உனக்கு என்கிட்ட இருந்து என்னடா வேணும்? பதில் அலங்காநல்லூர் பகுதியை தேர்வு மூலம் மருத்துவ கலைஞர் இதை சொல்லத்தான் டிவி சேனல் கிட்ட கேட்டோம். உன்ன மாதிரி அரசியல்வாதிகளுக்கு தயாரிச்ச மருந்து உன் வாயில ஊத்திருக்கேன். இன்னும் அரை மணி நேரம் டைம் இருக்கு. உன் வாயில உண்மை மட்டும் தான் வரும். எனக்கு சில விஷயம் தெரிஞ்சாகணும். அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டா உங்களை வெளியே விட்டுறேன். சொல்லு, உனக்கு என்ன தெரிஞ்சாகணும்? புதுசாக ஒன்றும் கேட்டுற மாட்டேன். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நான் கேட்குற கேள்விக்கு அப்படியே கேமரா பார்த்து உங்கள் வாயால் வாக்கு மூலமாக சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, மக்கள் பணத்தை திருடுனது தப்பா தப்பு இல்லையா? தப்பு தான். சூப்பர் சாமி, கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஒரு ஊரே நாசமாக போகிற சூழ்நிலை வரப்ப அந்த பிரச்சனையை தட்டி கேட்காம உங்கள் லாபத்துக்காக அதுக்கு போராட்டங்களையும் காக்கா குறி மாதிரி சுட்டது தப்பா தப்பு இல்லையா? தப்பு தான். எங்களோட மொத்த அரசியல் ஆதாயமே இவங்க மாதிரி கார்பரேட் கம்பெனினால தான் இருக்குது. பரவாயில்லையே, எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருக்கீங்க. சரி, விவசாய பிரச்சனை, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? விவசாயி அவங்களால எனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? நான் நைட்டு தூங்குறதுலேருந்து காலையில் எந்திரிக்கிற வரைக்கும் நான் யூஸ் பண்ணுற எல்லாத்துமே கார்பரேட் கம்பெனிக்காரனோட தான். என்னது, விவசாயினால என்ன லாபமா? ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுமா? கதிர்மங்கலம், நெடுவாச, ஜல்லிக்கட்டு, ஸ்டெர்லைட்டு, காவிரி பிரச்சனை, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இவ்வளோ பிரச்சனை இருந்தும் அந்த பிரச்சனையை தட்டி கேட்க பவர் உங்கள்கிட்ட இருந்தும் தட்டி கேட்காம இருப்பது தப்பா தப்பு இல்லையா? சே, அது கூட பரவாயில்ல. இவ்வளோ பிரச்சனை இருந்தும் அது குரல் கொடுக்காம ஒரு படத்தில் உங்களை பற்றி உண்மை சொல்லிட்டாங்கணும், நீங்கள் தந்த இலவச பொருளை எரிச்சுட்டாங்கன்னு வந்து நீங்கள் பார்த்தீங்களா? நாட்டில் கருத்துரிமோட செத்து போச்சு. சரி, கருத்துரிமை தான் இல்லை, அட்லீஸ்ட் கனவாது காணலாம்னு நினச்சா 18 வயசு ஒரு பொண்ணு டாக்டராக நினைக்கிற கனவு கூட கனவாக தான் போச்சு. நம்ம நாட்டில் கனவு காண்ட சுதந்திரம் கூட செத்து போச்சு. என்ன தம்பி, இப்படிலாம் கடத்தி வச்சு கேள்வி கேட்டால் நீங்கள் ஹீரோ ஆயிடுவீங்களா? நான் என்ன சாதாரண ஆளா? சிஎம். இன்னொன்று தமிழ்நாடே அதிர்ந்துருக்கும். என் தொண்டர்கள்லாம் என்னால் என்ன பண்ணியிருப்பாங்கப்பா. எல்லா மீடியாவும் இதுதான் இன்றைக்கி முக்கியமான நியூஸ். இன்னைக்கு கடத்தல என் ரேஞ்ச் எங்கே போகுதுன்னு பாரு. என்னது ரேஞ்சா? உங்களை தூக்கி ஒரு 8 மணி நேரம் ஆச்சு. முதல் 2 மணி நேரம் உங்களை காணாம நியூஸ் போட்டாங்க. அடுத்த 2 மணி நேரம் தனிப்படை விசாரணை நியூஸ் போட்டாங்க. அடுத்த 2 மணி நேரம் தீக்குடி மேய்ச்சி ஆர்ப்பாட்டம் மறியல் நியூஸ் போட்டாங்க. இப்போ என்னன்னு நீங்களே பாருங்க. ரேஞ்சு சொன்னீங்களே, பார்த்தீங்களா உங்கள் ரேஞ்சு? மீடியாங்கிறது ஒரு வெப்பன், ஆனால் இது இங்கே ஒரு டைவர்ஷன் டூலாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் பார்த்தீங்களா, சுற்றி முற்றி உங்களுக்கு வச்சிச்சா டைவர்ஷன். அதான் மக்கள் மீடியாவோட மீம் கிரியேட்டர்ஸ் அதிகமாக நம்புகிறாங்க. இப்போ அடுத்து அந்த ரெக்கார்டிங் கூட மீடியாவில் கொடுத்தா அதுக்கு ஒரு டைவர்ஷன். இவ்வளோ டைவர்ஷனையும் தாண்டி ஒரு விஷயத்தில் நாங்கள் ஜெயித்தோம். அது என்னன்னு தெரியுமா? தெரியும். ஜல்லிக்கட்டில் எங்களால் எதுவுமே பண்ண முடியலையோ, உங்களால் பண்ண முடிஞ்சோ அப்பயே தெரியும். இனிமேல் வருங்கால தமிழ்நாடு உங்களை மாதிரி யங்ஸ்டர் நம்பி தான் இருக்கு. பரவாயில்லையே, எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனை தீரணும்னா ஒன்று நாங்கள் திருந்தணும், இல்லை நீங்கள் மாறணும். அவ்வளோதான் சாமி, எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு தேவையான ஆன்சர்லாம் கிடைச்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன? என்னை எங்கேருந்து கூப்பிட்டு வந்து அங்கேயே கொண்டு போய் விட்டுரு. இல்லை நான் மட்டும் சம்மந்தப்படலை, எனக்கு மேலே இன்னும் பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. என்னையை ஈஸியாக கடத்திடலாம், ஆனால் அவங்கள ஒரு நாள் எதுவுமே இப்போல்லாம் கழட்டி விட்டு போ ப்ளீஸ். உங்களோட தொண்டரெல்லாம் கொண்டு வச்சிருப்பாங்களே, அவங்க வந்து காப்பாற்றுவாங்க. அது வரைக்கும் இங்கேயே. ஏய், நான் பேசிட்டே இருக்கேன், நீ எங்கே போகிற? கழட்டி விட்டு போ. மிஸ்டர் கேடிஜி, இப்போ உங்கள் டேன். நீங்கள் சொல்லுங்கள், மக்கள் பணத்தை திருடுனது தப்பா தப்பு இல்லையா? ஃபர்ஸ்ட் இங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்கள அந்த இடத்த உட்கார வச்சு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நமக்கெல்லாம் நிம்மதியா சாப்பாடு போடுற விவசாயிக்கு வாழ்வாதாரம் இல்லையா? ஆனா காத்துல கூட நஞ்சை கலக்கிறவனுக்கு லண்டன்ல வாழ்க்கையா? சரி,
ஒரு ஊரே இப்படி பாதிக்கப்படுதுன்னு நினைச்சு போராட்டத்துல இறங்கினா அவங்களையும் கலைக்கிறதுக்கு துப்பாக்கி சூடு நடத்தி கொண்டுறாங்க. அப்படிப்பட்ட நாடாய் போச்சு நம்ம நாடு. சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு சொன்னாரு திலகர். ஆனா அப்படிப்பட்ட நாட்டுல போராடுறதுக்கே சுதந்திரம் இல்ல. கொஞ்ச நாள்ல கண் துடைப்பு நாடகமா நம்ம அரசும் அந்த கம்பெனியை இழுத்து மூடிச்சு. தனி ஒரு மனிதனுக்கு உணவுலனா ஜெகத்தினையே அழிச்சிடுவோம்னு சொன்னாரு பாரதி. ஆனா இங்க ஒரு தனி மனுஷனுக்கு போய், ஒரு குடும்பத்துக்கு போய், ஒரு ஊருக்கே உணவு கிடைக்காத நிலைமை வந்துருச்சு கஜா புயல்ன்ற வடிவத்துல. இன்னும் அங்க பிரச்சனை தீர்ந்த பாடு இல்ல. அந்த புயலப்ப முன்னெச்சரிக்கையா நம்ம அரசாங்கம் ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல. அதுக்கப்புறம் டிவி சேனல், யூடியூப் சேனல், சமூக ஆர்வலர்கள் பண்ண உதவி கூட நம்ம கவர்மெண்டால பண்ண முடியல. கண் துடைப்பு நாடகமா பொங்கலுக்கு 1000 ரூபாய் தர முடிஞ்ச அரசால ஒரு ஊருக்கு அடிப்படை தேவைகளை கூட செஞ்சு தர முடியல. இப்ப கடைசியில ஒரு முடிஞ்ச விஷயத்த திரும்ப நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கு நம்ம கவர்மெண்ட். அதான் ஸ்டெர்லைட் ரீஓபன். இப்படி போராடிக்கிட்டு இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா போராடிக்கிட்டே தான் இருக்கணும். இதுக்கு ஒரே தீர்வு, ஒரு சிறந்த தலைமை வேணும். மாற்ற வேணும்னு நினைக்கிற நாம மாற்றம் ஏன் நம்மளா இருக்கலாம்னு நினைக்க கூடாது.